சீனிவாசன், இது வெறும் சின்னம் தொடர்பாக உங்களுக்கு இடையேயான சட்ட சிக்கல்கள் அப்படி இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கால்குலேஷன் இருக்கு. தேர்தல் ஆணையம் இதை அன்னைக்கே முடிச்சு விடணும்னு நினச்சிருந்தா முடிச்சு விட்டுருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு செக்கு வைக்குது. அந்த செக்கை வைக்கிறவங்க ஆளும் கட்சி பாஜகவை சேர்ந்தவர்கள் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதற்குள்ள ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணிக்கான ஒரு நெகோசியேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்காக நடைபெறுகிற ஒரு இரட்டை இலை வழக்கு அப்படிங்கிறாரு பிரியன். இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது ஒரு காமெடியா தான் தெரியும். ஏன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இயக்கம் அதிமுக. அந்த இயக்கத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த கட்சியை ஈரோடு இடைத்தேர்தல்ல கட்சியை எதிர்த்து தனியா ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இந்த சூரியமூர்த்தின்றவர் தேர்தலில் போட்டியிடுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் இந்த ராம்குமார், அவருக்கும் கட்சிக்கும் என்ன தொடர்புன்றது யாருக்கும் தெரியாது. இவங்கெல்லாம் கட்சியினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய பிரதிநிதியா இவங்க வழக்கு மனு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காமெடி. ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்திற்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க எந்த அடிப்படையில இவங்க செய்யறாங்க அப்படின்னு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நீதி தன்னுடைய கடமையை சரியா செய்யும். அதிமுக அதனால சிக்கல் வந்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் அந்த கருத்துக்கே அதிமுக போகல. ஏன்னா கடந்த இடைத்தேர்தல்ல அதிமுக அப்படிங்கிறது இபிஎஸ் தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப நீங்க நீதிமன்றத்துக்கு போறது, நீதிமன்றங்கள்ல இது சம்பந்தமா நீங்க ஏதோ ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே உங்க சூழல் இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் கடந்த 2 தேர்தலில் நீங்க கையெழுத்திட்டு பி ஃபார்ம்ல கையெழுத்திட்டு உங்ககிட்ட தான் கட்சி சின்னம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அப்படியான ஒரு பார்வை இப்ப திரும்பவும் இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டினை தான் கடந்த ஒரு வார காலமா நடக்கக்கூடியவை எழுப்புது. வெளியிலிருந்து பார்க்கும்போது சூரியமூர்த்திங்கிற ஒரு 3ஆம் நபர், அவர் கட்சியிலே இல்லை, அவர் போடுற வழக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அது அவரை சார்ந்த வழக்கல்ல. இந்த வழக்கு பொதுக்குழு எப்படி கூடிச்சு, பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானங்கள், உங்க கட்சிக்கே இருக்கக்கூடிய பைலாக்கள், அடிப்படை அதிமுக கட்சிக்கான பைலாக்களை வச்சுதானே இப்ப பேசு பொருளாயிருக்கு. பொதுக்குழுவுடைய அந்த தீர்மானங்கள் அதெல்லாம் ஆணையை ஏற்றுக்கிட்டு பொதுச் செயலாளர் அங்கீகரிக்கப்பட்டு இவர் இடைத்தேர்தலில் ஈரோடு இடைத்தேர்தலில் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாரு உச்ச நீதிமன்றத்தில். அந்த அடிப்படையில் அந்த வாதங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு கட்சியுடைய அந்த தன்மை குறித்து தேர்தல் ஆணையம் ஆராய்ந்துதான் இரட்டை இலை சின்னத்தை இடைத்தேர்தலில் கொடுத்துருக்குறாங்க. இப்ப அதுல இருந்து நாடாளுமன்ற தேர்தல் போயிடுச்சு. இப்ப தொடர்ந்து இப்படி ஒரு பிரச்சனைகளை இவங்க கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க இது மாதிரி ஒரு மனு போடுறாங்க. அந்த மனு போடுறதுனால என்ன சொல்லியிருக்கிறாங்க, கேசிபியும் புகழேந்தியும் நாங்கெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியில இருக்கிறவங்க, எங்களை நீக்கிட்டாங்க, நாங்க எப்படி கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா ஆவோம். அவங்க இந்த கட்சியை மீட்கிறதுக்காக ஒரு குழுவவே வேற அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் ஃபைட் பண்றாங்கல்ல. அதுவும் அன்னையிலிருந்தே 2017 முதல்ல இரட்டை இலை வழக்கு பொதுச் செயலாளர் வழக்குல இருந்தே கேசிபி போன்றவர்கள் போராடிட்டு தானே இருக்கிறாங்க. கட்சிக்கு துரோகம் செய்ததுன்ற தலைமைக்கு அந்த கருத்து பிறகு கட்சியை விட்டு நீக்கியாச்சு. அதுக்கு பிறகு ஏதோ ஒரு பேர்ல ஆள் இல்லாத கடையில எதையோ ஆள் இருக்கிற மாதிரி டீ ஆத்துற மாதிரி இவங்களா ஒரு ஏற்பாடு பண்ணி அதிமுகவிற்கு இடையூறு செய்யறதை இவங்க வழக்கமா வச்சிருக்கிறாங்க. இப்ப கட்சியுடைய நீங்க சொல்றபடி பார்த்தா யாராவது ஒருத்தராவது, அதாவது இவங்களுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அந்த புள்ளிக்கு தான் வரேன் நான். அந்த புள்ளிக்கு தான் வரேன். அதாவது நீங்க சொன்னீங்க ஆள் இல்லாம டீ ஆத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேணா டீ ஆத்தலாம், தேர்தல் ஆணையம் ஏன் ஆத்துது, டெல்லி உயர்நீதிமன்றம் ஏன் ஆத்துதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு தானே விடை வேணும். இவங்க தான் ஆள் இல்லாம டீ ஆத்துறாங்க, இங்க இருந்து பிளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போறாங்கன்னு உங்க வாதத்துக்கே எடுத்துக்கிட்டாலும் அவங்க எல்லாம் ஆள் இல்லாம யாருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது சட்டம் மனு போடுறாங்க, சட்ட உதவியை நாடுறாங்க, ஏதோ ஒரு கோபத்தால அதை செய்யறாங்கன்னே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கிட்டாலும் சட்டத்துக்கு அதிமுக மதிப்பளிக்குது. சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டது சட்டத்தின் அடிப்படையில, நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில தான். அப்ப தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, தொண்டர்களுடைய ஒப்புதலோடு பொதுச் செயலாளர் அந்த இரட்டை இலை கிடைச்சிருக்கு. எல்லாமே சட்ட வரைவுப்படிதான் கிடைச்சிருக்குது. அப்ப அதெல்லாம் கொடுத்தது சட்டம் தானே, அதை கொடுத்தது நீதிமன்றம் தானே. அப்ப இவங்க போறாங்க, மறுபடியும் மனு போடுறாங்க அப்படின்னா அதை எதிர்கொள்றதுக்கு அதிமுக தயாரா இருக்கு.
ஏன்னா தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்க, கட்டுக்கோப்பா எங்க இருக்கிறாங்க, கட்சி எப்படி போயிட்டு இருக்குது. அப்ப நீங்க ஆனா இன்னொரு விஷயத்தை தேர்தல் நம்ம பதிவு ஆணையம் வந்து செய்யணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எழுப்பி இருக்கக்கூடிய 3 விஷயங்கள்ல முதல்ல இப்ப பிரியன் சார் சுட்டி காண்பிச்ச மாதிரி அந்த நீங்க ஜூலை 22 கூட்டிய பொதுக்குழு அது வந்து மிக முக்கியமான ஒன்று. அதை ஏன் தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் அங்கீகரிச்சப்பவே அங்கீகரிச்சிருக்க வேண்டியது தானே? அதை ஏன் திரும்ப இப்ப லைம்லைட்டுக்கு கொண்டுட்டு வராங்க, இப்ப ஏன் பேசுபொருள் ஆக்குறாங்க அப்படிங்கிறதுல தொடங்கி இதற்குள்ள வேற வேற கால்குலேஷன் இருக்கு. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கான ஒரு செக்கு தான் இரட்டை இலை குறித்த இந்த வழக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது பிரியன் சாரோட வெர்ஷன் மட்டும் இல்ல, பெரும்பாலும் ஒரு வாரமா எல்லா பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க. இது ஒரு வாரமா பேசு பொருளாவே இருக்கு. ஆனா இதை யாருமே அதிமுக அதிகாரப்பூர்வமா மறுக்கல. இது பாஜகவோட எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அப்ப இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இல்ல, கட்சியுடைய பொதுச் செயலாளர், அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் தெளிவா பல கட்டங்கள்ல ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல கட்சியுடைய நிலைப்பாடு, பொதுச் செயலாளருடைய நிலைப்பாடு, பொதுக்குழுவுடைய நிலைப்பாடு எல்லாத்தையும் தொடர்ந்து வெளிப்படுத்துறாங்க. பாஜகவோடு கூட்டணி இல்லைன்றது அதிமுகவினுடைய நிலையான கருத்து. அந்த கருத்துக்கு மாற்று கருத்தே இல்லை. அப்ப அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு செய்தியை சொன்னதற்கு பிறகு, அதாவது இந்த காக்கா உட்கார பணமுலாம் விழுகிற மாதிரி யாராவது ஒருத்தர் மனு போட்டிருக்கிறாங்க, அதை காரணமா வச்சுக்கிட்டு ரெட்டலைய பிரியன் சார் சொல்ற மாதிரி இடைத்தேர்தலில் ரெட்டலை பிரச்சனை வரும் சார். இந்த மாதிரியான இந்த சின்ன சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுக்கு அதிமுக அது கணக்குல எடுத்துக்க. சட்டத்தின் பார்வையில் அதிமுக சண்முகம் வந்து அவர் ஒரு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சார். அவர் இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுதான் நேற்று பேசுறாரு. அது பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினதா இருக்கட்டும், அல்லது உள்ளர அவர் பேசினதாக சொல்லப்படுற உடனடியா எல்லாரும் தான் வந்திருக்கோம். ஏன்னா ஓபிஎஸ் தரப்புல வழக்கறிஞர் ராஜலட்சுமி ஆஜராயிருந்தாங்க, அவங்களும் பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. கேசிபி வந்து சந்திக்கிறாரு, புகழேந்தி வந்து சந்திக்கிறாரு, ராம்குமார் வந்து சந்திக்கிறாரு. இப்படி இந்த வழக்குக்கு தொடர்புடையவர்கள் எல்லாரும் இருக்கிறோம், முடிவு பண்ணுங்க அப்படின்னு ஒரு உடனடியா அதுக்கு தீர்வு வேணும்னு கேட்குற இடத்துல இருக்கும்போது நம்ம பிரியன் சாருக்கு வேணா இது நீங்க கவுண்டர் நரேஷனா வைக்கலாம், சிறுபிள்ளைத்தனமானது அப்படின்னு. ஈரோடு பை எலெக்ஷன்ல கடந்த முறை பார்த்தோமே, ஒரு பக்கம் ஓபிஎஸ் வந்து வேட்பாளரை அறிவிச்சாரு, இன்னொரு பக்கம் சின்னம் யாருக்குங்கிற இடத்துல நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகுதானே, அதுவும் பாஜகவிலிருந்து அதிமுகவில் ஓபிஎஸ் தரப்பையும் இபிஎஸ் தரப்பையும் அண்ணாமலை போய் பார்க்கிறார். அதன் பிறகு என்னால சின்னம் முடக்கப்படக்கூடாதுன்னு நான் வாபஸ் வாங்குறேன்னு தானே எனக்கு ஓபிஎஸ் சொன்னாரு. அப்ப இதெல்லாம் கடந்த கால நிகழ்வுகள் தானே, இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனம்னு ஒற்றை வார்த்தையில கடந்து போயிட முடியுமா? நீங்க குறிப்பிட்ட இந்த 5 நபர்களும், அதாவது ஓபிஎஸ் நீங்களா, இந்த ஓபிஎஸ் கூட நீங்க சொல்ற குறிப்பிடுற இந்த ராம்குமார், கேசிபி, புகழேந்தி இவங்களெல்லாம் இவங்களோட சேர்ந்து சாரம்சமா மனு செய்யல. அவரு கட்சிக்கான உரிமையை நிலைநாட்டுறதுக்காக அவர் மனு கொடுத்தாரு. அதை சட்டப்படி அதிமுக அதை எதிர்கொண்டது. எல்லாத்திலையும் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வந்து நீதிமன்றம் கொடுத்துரும், ஆணையம் கொடுத்துருங்கிற எண்ணம் வந்து அதிமுகவிற்கு கிடையாது. இது முழுக்க முழுக்க இவங்களுடைய தற்காலிக அரசியலுக்கு வேணா இந்த கருத்துக்கள்லாம் பயன்படுமே தவிர, ஒரு வரலாற்று சிறப்புக்கு அதிமுகவை ஆட்டி பார்க்கலாங்கிற கருத்துக்கு வந்து யாருக்கும் இதுல வந்து இடம் இல்லை. காரணம் என்னன்னா சட்டமும் இதை உணர்ந்திருக்கும். பிரியன் சார் சொல்ற மாதிரி ஒருவேளை நீங்க விஜய் கூட கூட்டணி வைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த சின்னத்தை கடைசி வரைக்கும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ்லயே வச்சிருந்து உங்களுக்கு வந்து தீர்ப்பை சொல்லாம கடைசி நிமிடம் வரைக்கும் அப்படியான ஒரு சூழலை உங்களுக்குன்னு நான் சொல்றது அதிமுகவிற்கான ஒரு சூழலை உருவாக்கினா என்ன செய்யறது? புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய அந்த இரட்டை இலை, ஒவ்வொரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டனுக்கும் புரட்சி தலைவி அம்மாவுடைய தொண்டனுக்கும் அது வந்து ஒரு கோவில், தெய்வம் மாதிரி. அப்ப இந்த சின்னத்தை வந்து யாரும் பறிச்சிடலாம், இந்த அதிமுகவை வந்து வெற்றியை தடுத்துடலான்னு வேற யாராவது அத்தனை சதிகளுக்கு வந்து மக்கள் பதில் சொல்லுவாங்க. அதை நாங்க எதிர்கொள்ளுவோம். சரியான புள்ளியை தொட்டுட்டீங்க. இதை அறிந்துதான் எம்ஜிஆரையே சொந்தம் கொண்டாடுகிறார் பாஜகவின் மாநில தலைவர். அவர் வந்து எம்ஜிஆரும் பிரதமர் மோடியும் ஒன்றுன்னு சொல்லிட்டாரு. நீங்க எம்ஜிஆர் அப்படின்ற சென்டிமெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா அதையும் நாங்க தான் வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க பாஜக. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய இயக்கம் அதிமுகவை பிரிச்சு யாரும் பார்க்கல. இந்த இயக்கம் வந்து இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில தான் இன்னைக்கு அதிமுக போயிட்டு இருக்குது. அப்ப புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு எடப்பாடியாருன்னு இந்த மாதிரி ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கிறத
சும்மா யாரோ உட்காந்துக்கிட்டு யாராவது நான் தான் எம்ஜிஆர்னு சொன்னா, சார் தமிழ்நாட்டுல நிறைய கருப்பு எம்ஜிஆர் வந்தாங்க, சிவப்பு எம்ஜிஆர் வந்தாங்க, எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. எம்ஜிஆருடைய தத்துவம் அதிமுகவுக்கு சொந்தமானது. அதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இதுதான் எம்ஜிஆருடைய தத்துவம் அதிமுகவிற்கு சொந்தமானதானா? ஆமா, சொந்தமானது. ஆனால் அவர் உருவாக்கிய அந்த இரட்டை இலை சின்னம் இப்ப யாருக்கு சொந்தமாக போகிறது அப்படிங்கிற கேள்விதானே பிரதானமா நிக்குது. இரட்டை இலை அதிமுகவுக்கு தான் கிடைக்கும். அதிமுகவுக்கு சொந்தமான சின்னத்தை வந்து யாரால பறிக்க முடியும்? இது என்ன வேடிக்கையான ஒரு இதா இருக்குது? அப்ப நீதியும் சட்டமும் வந்து அதிமுகவிற்கு மக்களுடைய விரோதத்துக்கு எதிராக செயல்படும் நம்ம நம்புறோமா? அப்ப இது வந்து நியாயம் இல்ல. இது வந்து பாத்துக்கிட்டு இருக்கிற நீதிக்கும் சட்டத்துக்கும் எதிரா செயல்படுறாரா? அப்ப கேசிபி, புகழேந்தி, மற்றவர்கள் எல்லாரும் அப்படிதான் செயல்படுறாங்களா? அதாவது கட்சிக்கு எதிராக செயல்பட்ட ஒரு நபர் ஓபிஎஸ், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர் சட்ட ரீதியா நாங்க எதிர்கொண்டோம், இன்னும் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த 5 நபர்களுக்கும் இந்த கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இவங்க யாருன்னே தெரியாது. கோடிக்கணக்கான தொண்டர்கள் தெரியாது. யாருனே தெரியாதுன்னு சொல்றீங்க. அது ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்தவரு. ஒரே வாக்குல 2 தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்க. உங்க கட்சிக்காரங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க. திரும்ப சொல்றேன். அண்ணன் ஓபிஎஸ்க்கும் அதிமுகவிற்கும் வழக்கு நடந்தது. அதை நான் தெரியலன்னு சொல்லல. இந்த சூரியமூர்த்தி, ராம்குமார் இவங்க எல்லாம் யாருன்னே கட்சி தொண்டர்களுக்கும் தெரியாது, கட்சிக்கும் தெரியாது. அப்ப கட்சியை எதிர்த்து நின்று ஈரோடு இடைத்தேர்தல்ல போட்டிட்டுட்டா இதெல்லாம் ஒரு விஷயமா? இவங்க வந்து ஒரு மனு போட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் கட்சி மிரண்டு போயிடுமா? அப்ப இது என்ன? இது ஏதோ எதுக்கோ பயந்துகிட்டு கொல்லிக்கட்டை எடுத்து மறைச்சுக்கிற மாதிரி அதை இந்த மாதிரியான சமாச்சாரத்துக்கு அதிமுக வந்து இரட்டை இலையை வந்து ஒரு பெரிய பொருட்டா நினைக்கல. நீங்க உங்ககிட்ட தான் இரட்டை இலை இருக்குங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறீங்க அப்படிங்கறது மாதிரிதான் அர்த்தமா? அதுக்கு உறுதியா வந்து எங்களுக்கு தான் இரட்டை இலை கிடைக்கும், நீதி வெல்லும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இந்த மாதிரி வந்து ஒரு கற்பனையில இவங்க பண்றது அல்லது கட்சிக்கு இடையூறு செய்யறதா நினைச்சிரு இந்த நபர்களை வந்து சீக்கிரமா அப்புறப்படுத்திடுவாங்க. ஓபிஎஸ் உடைய வழக்கறிஞர் ராஜலட்சுமி நேற்றைக்கு பேசும்போது ஒரு வார்த்தைய இபிஎஸ் பொதுச் செயலாளர்னு இன்னும் அங்கீகரிக்கவே இல்லை. அவங்க ஓபிஎஸ் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துல இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறது வந்து அந்த கட்சியுடைய தொண்டர்களால தேர்வு செய்யப்பட்டது. அதை தான் அங்கீகரிச்சிருக்குது தேர்தல் ஆணையம். இது பொதுக்குழுவால தேர்வு செஞ்சதெல்லாம் அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, வழக்கறிஞர்களுடைய பேச்சு வந்து இதெல்லாம் வந்து ஒரு இது, அதாவது அவங்க நீதிமன்றத்துக்குள்ள பேசட்டும், நீதிமன்றத்துக்குள்ள நீதியரசர்கள் அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். இவங்களுடைய செய்தி எல்லாம் உண்மையாயிடாது. இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஒப்புதலோடு ஆசையோடு பொதுக்குழு தீர்மானங்களுடைய அடிப்படையில பொதுச் செயலாளரா எடுத்து தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இதை வந்து அது வந்து நியாயப்படி நடக்கல, சட்டப்படி நடக்கலன்னு வேணா முன்னாடி பேசலாமே தவிர அதெல்லாம் பொருந்தாது. இது கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்டது. பொதுச் செயலாளர், கட்சி, சின்னம் எல்லாம் அதிமுகவிற்கு உரியது. அதை யாராலும் பங்கு போட முடியாது, சதி பண்ணிட முடியாது. நிச்சயம் நீதி வெல்லுன்ற நம்பிக்கை அதிமுக தொண்டனுக்கு இருக்கு.